வணக்கம். ஆன்மா மலரட்டம், ஒளிரட்டம். தனது நிழலை தானே பிடிக்க முடியாது. அந்த நிழலை போன்றதுதான் அகங்காரம். அதனை அகற்ற யாருக்கும் இயலாது. சூரியன் தலைக்கு மேலே வந்து சூரியனுடைய நிலை தலைக்கு மேலே வந்துவிட்டால் நிழல் பாதத்துக்கு கீழே மறைந்து போகிறது. ஞானம் வருகின்ற போது அகங்காரம் அகன்று போகிறது. இந்த அகங்காரம் நிற்பதில்லை. சூரியன் தலைக்கு மேலே வந்துவிட்டால் நிழல் பாதத்துக்கு கீழே மறைந்து போகிறது. அதே போலதான் ஞானம் வருகின்ற போது அகங்காரம் நிற்பதில்லை, அகன்று விடுகிறது. அகங்காரம் என்கிறது கொடிய பேய். அகங்காரம் என்பது பெரிய பேய். அது நிற்கும். இந்த அகங்கார நிலை எல்லாத்திட்டையும் இருக்குது. அது அகங்கார நிலை, அது அடங்கா நிலை. இது ஒரு பேய் மாதிரியா அடங்காது. இந்த அகங்காரம் இருந்துட்டாலே எதையுமே கொண்டு செல்லாது. அன்பையும் கொண்டு சொல்லாது, நட்பையும் கொண்டு சொல்லாது, யாரையும் மதிக்காது. திமிரோண்டித்தனமாக அந்த அகங்காரம் இருக்கும். அது பெரிய கொடூரமான ஒரு நிலை உள்ள நிலை அகங்காரம். அகங்காரத்தை கடக்க வேண்டும். அந்த அகங்காரம் கடந்தால்தான் பண்பு, நட்பு, அந்த நிலையும் அந்த இறை நோக்கமும் வரும். இறை நிலையான ஒரு உயர்ந்த ஒரு வெளிச்சத்தை தடுப்பதே இந்த அகங்காரம் தான். அகங்காரம் அலட்சியம் பண்ணும். அசால்ட்டாக யாரையும் அலட்சியப்படுத்தி செல்லும். அதனால் அகங்காரம் எதில் அடங்கும்னால் அந்த நிலை தான். ஞானம் வந்தால் தான் அகங்காரம் அடங்கும். ஞான நிலை, அந்த நிலை வந்தால் தான் அகங்காரம் என்னும் பேய் மறைந்துவிடும், அகன்றுவிடும். அதனால் நாம் அகங்காரத்தை அறவே நிலைநாட்ட விடக்கூடாது. அகங்காரம் அகந்தையே அந்த நிலையோடு இருக்கும்போது உயர்ந்த பண்பு, இறை பண்பே வராது, உயர்ந்த பண்பும் கிடைக்காது. அதனால் அகந்தையை, அகங்காரத்தை